One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. அதாவது சாந்தி பிரியாங்கிற நடிகை பானுப்பிரியா அவங்களோட தங்கச்சி, அவங்களும் சினிமாவில் நடித்தாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. அதாவது எங்கள் ஊர் பாட்டுக்காரன், செம்பகமே செம்பகமே ராமராஜனோட சேர்ந்து நடித்த அந்த படத்தில் அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டு, பயங்கரமான பாப்புலர் சாங்கு. எல்லாத்தையுமே அந்த சாங் ரீச் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த ரசிகர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப பிரபலம், ரொம்ப ரொம்ப ரசித்து விரும்பி பார்த்தாங்க இந்த பாட்டை. இந்த படத்தில் ராமராஜனோட பேர் பண்ணி நடித்தாங்க இல்லையா, அது அவங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சாந்தி பிரியா கார்த்திகோடையெல்லாம் சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பல முன்னணி கதாநாயகர்களோடு நடிச்சிருக்காங்க. அந்த பணமும் புகழும் கொடுத்துச்சு பார்த்திங்களா, அந்த பணமும் புகழும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிச்சோ அந்த சொசைட்டியில் அவங்களுக்கு, அதாவது பொதுவாக நடிகைகளுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை இல்லாமல் இருக்குது. ஆகாயம் தமிழ் நேயர்களே எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஆக்ட்ரஸ் சாந்தி பிரியா, ஏன்னா அவங்க நமக்கு ஞாபகம் வர விஷயம் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் படத்தில் வர்ற செண்பகமே செண்பகமே பாட்டு தான். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு. ஸோ அவங்க ரீசெண்ட் டைமில் ஒரு மொட்டை அடித்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோஷூட் போட்டதுலேருந்து எல்லாருமே கமெண்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க எதனால் போட்டிருக்காங்க, எதுவும் ஹெல்த் இஷ்யூனால் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, தமிழில் இவங்க கம்பேக் கொடுக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க எப்படிப்பட்ட நடிகை இருந்திருக்காங்க, அண்ட் இந்த ஃபோட்டோ ஷூட் எதுக்காக சார்? அதாவது சாந்தி பிரியாங்கிற நடிகை பானுப்பிரியா அவங்களோட தங்கச்சி, அவங்களும் சினிமாவில் நடித்தாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. அதாவது எங்கள் ஊர் பாட்டுக்காரன், செம்பகமே செம்பகமே ராமராஜனோட சேர்ந்து நடித்த அந்த படத்தில் அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டு, பயங்கரமான பாப்புலர் சாங்கு. எல்லாத்தையுமே அந்த சாங் ரீச் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த ரசிகர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப பிரபலம், ரொம்ப ரொம்ப ரசித்து விரும்பி பார்த்தாங்க இந்த பாட்டை. இந்த படத்தில் ராமராஜனோட பேர் பண்ணி நடித்தாங்க இல்லையா, அது அவங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சாந்தி பிரியா கார்த்திகோடையெல்லாம் சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பல முன்னணி கதாநாயகர்களோடு நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சாந்தி பிரியா தெலுங்கில் நடிச்சிருக்காங்க, மலையாளத்துலலாம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாந்தி பிரியா பாலிவுட்டுக்கு போயிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. அங்கே வாய்ப்பு கிடச்சிச்சு. பாலிவுட்டில் வாய்ப்பு கிடைச்சோன்னா பாலிவுட்டுக்கு போகிறாங்க, பாலிவுட்டில் நடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அக்கா பானுப்பிரியாவுக்கும் பாலிவுட்டில் வாய்ப்பு கிடைச்சி அவங்களும் பாலிவுட்டில் இதுக்கு முன்னாடியே நடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க வாய்ப்பை பயன்படுத்தி போய் அங்கே ஒரு பிரபலமான நடிகையாக வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் ஒரு பிரபலமான நடிகராக இருந்தார். யாருன்னா சித்திக் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு காதல் ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுட்டாங்க, மன வாழ்க்கைகளை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க நடிக்கிறதே விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 1992 இவங்க நடிக்கிறத விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் அப்போ தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. சில பேர் ஒரு பாப்புலராக நடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நடிக்கிற வாழ்க்கை வேண்டாம், இல்லை இந்த ப்ரொஃபஷன்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி போவாங்க. அது இயல்பு. ஏன்னா நடிகையும் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு தான். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆசாபாசங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை இருந்து சந்தோஷமாக குழந்தை குட்டி பெற்று எல்லா மாதிரியா, அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசைகள்லாம் இருக்குமோ அத்தனையும் நடிகைகளுக்கு இருக்கும், நடிகர்களுக்கும் இருக்கும். ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம்னா, நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருக்காங்க, பென்ஸ் காரில் போகிறாங்க, ஆடி காரில் போகிறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது, வீட்டிலே ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி அதாவது வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை இந்த நடிகைகளுக்கெல்லாம் இருக்குது, நடிகர்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அதாவது பணம் சம்பாரித்து ஒரு சில நடிகர்கள், ஒரு சில நடிகைகள் பாப்புலராக இருந்திருக்காங்க, பாப்புலராக இருந்தது உண்டு. இதை மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பணமும் புகழும் கொடுத்துச்சு பார்த்திங்களா, அந்த பணமும் புகழும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிச்சோ அந்த சொசைட்டியில் அவங்களுக்கு, அதாவது பொதுவாக நடிகைகளுக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை இல்லாமல் இருக்குது. அது தப்பு. நடிகைகளை நம்ம என்றைக்கு மதிக்க கற்றுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம எப்படி சொல்கிறது, நல்ல பார்வையாளனாக நம்ம மாற முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சாந்தி பிரியாங்கிறவங்க கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மொட்டை போட்டிருக்காங்க, ஓகேவா. இப்போ மொட்டை போட்டு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இமீடியட்டாக பார்த்து ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் ஒரு சேனலில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் மொட்டை போட்டேன் அப்படின்னா, அவங்களே சொல்கிற பதில் என்னென்னா, திருப்பதிக்கு மொட்டை போட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது, திருப்பதிக்கெலாம் மொட்டை போடல. இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதாவது ஒரு கொடிய நோய் இருக்குது, கேன்சர் மாதிரியான ஒரு நோய் வந்துச்சுன்னா மொட்டை போடுவாங்க. இயற்கையாகவே பார்த்திங்கன்னா கீமோதெரப்பி இதெல்லாம் கொடுக்குறதுக்காண்டி மொட்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் நோய் வந்துருச்சா அதனால் மொட்டை
மொட்டை போட்டாங்களா அப்படின்னா அதுக்கும் அவங்க பதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க அந்த காணொலியில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க காரணம்னா, நான் எனக்கு தோணுச்சு, நான் மொட்டை போட்டுக்கணும்னு நினச்சேன், அதனால் மொட்டை போட்டுக்கிட்டேன். எனக்கு ஆசை, எனக்கு மொட்டை போட்டுட்டு இருந்தால் என்ன, மொட்டை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு. நான் உடனே வந்து அது சரி செயலாக்கம் பண்ணலான்னு சொல்லி நான் மொட்டை போட்டுக்கிட்டேன். இதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. மொட்டை போட்டால் அசிங்கமாக இருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மொட்டை போட்டால் அசிங்கமாக தான் இருப்பாங்களா, அந்த சொசைட்டியில் நம்மளை பார்க்க மாட்டாங்களா? நம்ம ஒரு பிரபல நடிகையாக இருந்தோம், பலரால் விரும்பப்பட்ட நடிகையாக இருந்தோம், இப்போ மொட்டை போட்டதுக்கப்புறம் நம்மளை ரசிக்க மாட்டாங்களா, பார்க்க மாட்டாங்களா? இது எல்லாம் மீறி என்னுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. எனக்கு உள்ள வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். அதனால் எனக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. நான் மொட்டை போட்டிருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், நான் விருப்பப்பட்ட நான் மொட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அதாவது வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்ட். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, நடிகைகள், குறிப்பாக நடிகைகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம தலையிடவே கூடாது. நடிகைகள் இப்போ வந்து தொழில் ரீதியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் டேட்ஸ் கொடுத்துட்டு வரல, இல்லை வந்து பணம் வாங்கிட்டு நடித்து கொடுக்கல, இந்த மாதிரி ஏதாவது டப்பிங்க்கு வரல, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நிச்சயமாக நம்ம கண்டிக்கணும். மற்றபடி வந்து நடிகைகளுடைய பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்சனல் லைஃப்குள்ளே நம்ம நிறைய பேர் போகிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நடிகைன்னொன்னே ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போகிறோம். நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யூடியூப் சேனல்ஸில் பலவிதமான கிசுகிசுகள் நடிகையை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கிசுகிசுகள் நடிகையை பற்றி இப்போ தான் யூடியூப்பில் பேசுகிறாங்களா அப்படின்னா கிடையாது. இது பல வருடங்களாக தொடர்ந்து இருக்குது. சினிமா அப்படின்னாலே ஒரு நடிகை ஒரு நடிகரோட தொடர்ந்து ஒரு 4-5 படம் நடித்தா அந்த நடிகையை பற்றி ஒரு கிசுகிசு வரும், அந்த நடிகரோட தொடர்புபடுத்தி. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது, எதுவுமே தெரியாமல் நியூஸ்காண்டி சில விஷயங்களை போடுறாங்க. அது தப்பு. அது வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க, பெரிய உச்சத்தில் இருப்பாங்க, கொண்டாடுவாங்க அந்த நடிகை வந்து ஒரு பீரியட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இயல்பு, அதாவது வந்து அந்த நடிகையினுடைய மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே காலத்தில் எப்போவுமே பாப்புலராக இருக்க முடியாது, எப்போவுமே ஹீரோயினாக நடிக்க முடியாது, எப்போவுமே கவர்ச்சி நடிக்க முடியாது. வேறு ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. வேறு ஆள் வரும்போது இந்த பழைய நடிகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகி போவாங்க. அதாவது வந்து உளவியல் பிரச்சனை கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இதனால் பல நடிகைகள் பாதிக்கப்படுறாங்க. பல நடிகைகள் என்ன நினைக்கிறோம், பெரிய உச்சத்தில் இருந்த பல நடிகைகளை உதாரணம் சொல்ல முடியும், ஆனால் வேண்டாம். அந்த மாதிரி நடிகைகள் எத்தனையோ நடிகைகள் கூட இருந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அக்கா புருஷன் தங்கச்சி புருஷன், இப்படி எல்லாருமே அவங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள கடைசி காலத்தில் ரோட்டில் விட்டுறாங்க. இப்படி பாதிக்கப்பட்டு இப்படி அநாத ஆசிரமத்தில் இருந்த நடிகைகள் எல்லாமே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியல எப்படி காப்பாற்றிக்கணும். அவங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், அது யாராவது வாங்கிட்டு இருப்பாங்க, ஒரு வேளை அம்மாவோ யாரோ வாங்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு மேனேஜரோ வாங்கிட்டு இருப்பார் பணத்தை. ஒரு பக்கம் கால் ஷீட் கொடுப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க, டெய்லி பிஸியாக இருப்பாங்க, வேறு படத்தில் நடிச்சுட்டே இருப்பாங்க. இங்கேருந்து ஹைதராபாத் போவாங்க, இங்கேருந்து நம்ம கேரளா போவாங்க, ஷூட்டிங்னே அவங்க வாழ்க்கை இருந்துரும். அதெல்லாம் முடிஞ்சு மார்க்கெட் சரிஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வீட்டில் உட்காரும் போது அந்த உளவியல் பிரச்சனைன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காகவே வரும். பல பேர் அந்த மாதிரி உளவியல் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. அதாவது இத்தனை நாள் நம்மளை கொண்டாண்டாங்க, இத்தனை நாள் நம்மளை வந்து பாராட்டினாங்க, இத்தனை நாள் நம்ம ரசிகர் கூட்டம் நம்ம பின்னாடி ஓடி வந்தாங்க, இப்போ வந்து நம்மளை யாருமே கவனிக்கலையே, யாருமே கவனிக்கப்படாத நம்பராக நம்ம ஏன் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி அந்த உளவியல் பிரச்சனைக்குள்ளே போய் அதனால் அவங்களுக்கு அந்த மனசிக்கல், அதாவது மனப்பிரச்சனை வந்துருச்சுன்னா அது வந்து எப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா அது மென்டல் ட்ரோமாவில் கொண்டு போய் விட்டுரும். அப்படி ஏற்படும் போது சிக்கலில் பல நடிகைகள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய எப்படி சொல்கிறது, புகழை எல்லாத்தையுமே இழந்து போயிருக்காங்க. நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ கனகான்னு ஒரு நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா பாருங்கள், அவங்க வந்து பிரபலமான நடிகை, அவங்களும் ராமராஜனோட நடித்தவங்க தான். கரகாட்டக்காரன் படத்தில் பல படங்கள், அதுக்கப்புறம் கனகா வந்து பாப்புலராக நடித்தாங்க. கனகா அப்படிங்கிறவங்க ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு நடிகை இருந்தாங்க. நிறைய பெரிய கதாநாயகர்களோடு ஜோடி போட்டு நடித்தாங்க. இன்றைக்கி கனகா எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இருக்காங்க, சென்னையில் தான் இருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ளே தன்னை வந்து தனிமை சிறைப்படுத்திக்கிட்டு அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாப் கட்டிங் மாதிரி பண்ணிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் அவங்க எப்படி சொல்கிறது, குண்டாக இவ்வளோ தூரம் இப்படி உடம்பெல்லாம் ஆயிடுச்சு. நம்ம
பாடி ஷேமிங்லாம் பண்ணலை, தப்பாகவும் சொல்லலை. இவங்களுக்கும் திருமணமும் ஆகலை, குழந்தை குட்டியில் எதுவுமே இல்லை. ஸோ இதே மாதிரி நான் சொன்னேன்ல, இந்த உளவியல் பிரச்சனை மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே தன்னையே சிறைப்படுத்திக்கிட்டு வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பல உச்சத்தில் இருந்த நடிகைகள் பல நேரங்களில் இந்த மாதிரி சிக்கல்களில் மாட்டி இது மாதிரி ஒரு சிக்கல், இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும். சில பேர் என்ன, இந்த நடிகையாக இருக்காங்கல்ல, பலன்னு ஸ்க்ரீனில் மின்னி பல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பாட்டுக்கெல்லாம் ஆடி கொண்டாடி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஓய்வு தேவை, மனசில் ஏதோ ஒரு மாற்றம் வரும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், வேற ஒரு வாழ்க்கை வாழ்வோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். புரியுதா அவங்களுக்கு? இப்போ நம்ம சாந்தி பிரியா கேஸ் எடுக்கும்போது அவங்க வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மொட்டை அடிச்சிருக்கேன்னு. இதை வந்து இப்போ இஷ்யூ ஆக்கி இது வந்து சாந்தி பிரியா வந்து மொட்டை அடிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு உடம்பு முடியலையா, அவங்களுக்கு ஏதோ பெரிய வியாதியா, இல்லை சாந்தி பிரியா மொட்டை அடித்து திருப்பதியில் வேண்டுதலுக்காண்டி அடிச்சிருக்காங்களா, இல்லை என்ன காரணத்துக்காண்டி அடிச்சிருக்காங்க, சாந்தி பிரியா வந்து ஏதோ மனநோயா, பேசுறது தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. சார் இப்போ சொல்லியிருந்தீங்க பானுப்பிரியா அவங்க சிஸ்டர் வந்து தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க இருந்த பிளேஸில் வந்து இவங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இல்லை அதெல்லாம் தம்பி நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து ஒரு அண்ணன் தம்பியாக இருந்தால் எல்லாருமே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இளையராஜாவோட பையன் கார்த்திக் ராஜா இருக்கார், அப்புறம் யுவன் சங்கர் ராஜா இருக்கார். ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க சினிமாவில்? யுவன் சங்கர் ராஜா ஒரு உச்சத்தில் இருக்கார், கார்த்திக் ராஜா ஒன்றுமே இல்லாமல் இருக்கார். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபு, சிவாஜி குடும்பத்தில் பிரபு ராம்குமார் இருக்காங்க. பிரபு ஒரு பிரபல நடிகராக இருந்தார், இன்றைக்கும் இருக்கார். ராம்குமாருக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? இல்லை. இதே மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பானுப்பிரியா வந்து ரொம்ப புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாங்க தமிழ் துறையை பொறுத்து, தெலுங்குலாம் கூட நடிச்சிருக்காங்க. ஆனால் சாந்தி பிரியாவுக்கு அந்த உயரம் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம ஒன்றும் தவறாகவும் சொல்ல முடியாது. அவங்களுடைய திறமை, அவங்க சில படங்களில் நடித்தாங்க, அவங்களும் இன்றைக்கி வந்து புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாங்க. இன்றைக்கும் வந்து நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அட்டன் சீக்கிங் கூட சில பேர் வந்து பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த நடிகைகளுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, நம்மளாம் ஒரு காலத்தில் புகழாக இருந்தோமே, நம்மளாம் ஒரு பெரிய நடிகையாக இருந்தோமே, நம்மளை யாருமே கண்டுக்கலையே, இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஓரமாக ஒதுங்கி நம்ம எங்கே இருக்கோங்கிறது கூட அடையாளம் இல்லாமல் இருக்கே, அட்ரஸே இல்லை இருக்குமே, யாருமே நம்மளை தேட மாட்டேங்கிறாங்களே, மறுபடியும் நம்மளை ட்ரெண்டாக்குவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அதுக்கு கூட ஒரு மொட்டையை போட்டிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அது நமக்கு தெரியாது. மறுபடியும் நம்மளை ட்ரெண்டாக்குவோமா அப்படின்னு நினச்சி கூட மொட்டையை போட்டுக்கலாம். இப்போ மொட்டை போட்டு ஒரு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுறாங்க. மொட்டை போட்டவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம், இன்ஸ்டாவில் போஸ்ட் போட வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்குது? இந்த ஆங்கிள்லேயும் நம்ம திங்க் பண்ணுவோம். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஒரு காரணமாக இருக்குமா? இருக்கலாம். அப்படி தான் நம்ம பேசணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கூகுளில் நீங்கள் போய் பாருங்கள், சாந்தி பிரியான்னு சர்ச் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். அதுவான்னு போயிட்டே இருக்குது. சாந்தி பிரியான்னு இப்போ சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து யூடியூப்பில் ட்ரெண்டிங்கு, இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கு, ஃபேஸ்புக்கில் ட்ரெண்டிங்கு, ட்விட்டரில் ட்ரெண்டிங்கு, என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ அத்தனையும் ட்ரெண்டிங், நியூஸில் ட்ரெண்டிங் சாந்தி பிரியா. கவனத்தை திருப்பிட்டாங்களா? ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இதே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பல நடிகைகள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை கரெக்டாக அமைச்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நதியான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, பூவே பூச்சூடு வாங்குற படத்தில் அறிமுகமானாங்க. அந்த நடிகை அந்த காலத்தில் வந்து இப்போ அந்த படம் பெரிய வெற்றி படம் வந்தபோது அந்த நடிகை அவ்வளோ ஆடியன்ஸ் ரசித்தாங்க. அதாவது நதியா பொட்டு, நதியா வளையல், நதியா தோடு, நதியாவோட சேலை எல்லாத்தையுமே ரசித்தாங்க. அவ்வளோ புகழ் பெற்றவங்க இன்றைக்கி அவங்க வந்து டோட்டலாகவே அந்த மீடியா விட்டு ஒதுங்கி அவங்க ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க, கணவன் குழந்தைங்களோட வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது. அதாவது வந்து ஒரு காலத்தில் நம்ம படத்தில் நடித்தோம், அந்த காலத்தில் நம்மளை வந்து ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அது வேற, இது வேற. அதாவது வந்து சினிமா வாழ்க்கை என்பது வேற, தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேற. இதை ரெண்டையும் பிரித்து பார்க்கறதுக்கான ஒரு சூழல், அது மனநிலை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன் நம்ம குஷ்பு அவங்க வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அறிமுகமான காலத்தில் குஷ்புக்கே கோயில் கட்டினாங்க அப்படின்வாங்க. அவங்களும் பாருங்களேன், தங்களுடைய வாழ்க்கை சினிமா வாழ்க்கையில் இன்றைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பாருங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கணவன் சுந்தர்சி, அப்புறம் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. பல நடிகைகள் வந்து தங்களுடைய வாழ்க்கைகளை நல்ல விதமாக அமைச்சிக்கிட்டு நல்லா வாழ்கிறாங்க. பல நடிகைகள் எப்படி நல்லா வாழ்கிறாங்களோ அதே மாதிரி பல நடிகைகள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி ஏதோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய், ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போய் அவங்க வெளிச்சத்தையே இழந்துடுறாங்க, வாழ்க்கையே இழந்துடுறாங்க.
சார் இப்போ இவங்க சினிமாவில் மறுபடியும் என்ட்ரி கொடுத்த படம்னா இப்போ பேட் கேர்ள். ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது ஃபெமினிசமாக பேடாக ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க பண்ணுற விஷயங்களும் சரி அதுக்கேற்ற மாதிரி போல்டாக மாறிக்கிட்டு வருது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பேட் கேர்ள்ங்கிற படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள், அதாவது வந்து பெண்கள் சில விஷயங்களை செய்கிறாங்க, அதாவது ஆண்கள் செய்யக்கூடிய ஆண்களுக்கு நிகரான விஷயங்களை பெண்கள் செய்கிறாங்க. இதுதான் சர்ச்சை. புரியுதா உங்களுக்கு? ஆண்கள் சிகரெட் குடிக்கிறாங்கன்னா அங்கே அவங்களும் சிகரெட் குடிக்கிறாங்க, ஆண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்கன்னா அங்கே அவங்களும் தண்ணி அடிக்கிறாங்க. இதை ஸ்க்ரீனில் காட்டும்போது இப்படி பண்ணலாம், இப்படியெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தப்பு. அதனால் பேட் கேர்ள் பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அதை நம்ம விட்டுருவோம். அது இல்லாமல் அந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. அதனால் இவங்க வந்து மறுபடியும் கம்பேக் அப்படின்னா, அதாவது வந்து இவங்க சினிமா துறையை விட்டு கிட்டத்தட்ட 92க்கு வெளியில் போனவங்க இன்றைக்கி இத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, கிட்டத்தட்ட 33 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க கம்பேக் கொடுப்பாங்களான்னா அதான் காமெடியாக இருக்குது. அவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிகை நிறைய படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ ஏதோ இந்த பேட் கேர்ளில் கூட நடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய படங்கள் நடிப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவை விட்டு போன ஒரு நடிகை மறுபடியும் கம்பேக்னா அதே மாதிரி ஹீரோயினாக வந்துடுவாங்களா? அப்படி அவங்க ஹீரோயினாக வந்தாங்கன்னா ராமராஜனை ஹீரோவாக நம்ம ஒத்துக்குவோமா சார்? அப்போ இந்த நடிகைகள்லாம் இந்த மாதிரி உளவியல் ரீதியாக தான் பாதிக்கப்படுறாங்களா சார்? பல நேரங்களில் நடிகைகள் பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். நம்ம நினைக்கிறோம் நடிகைகள்லாம் பெரிய பெரிய உயரத்தில் இருக்காங்க, உச்சத்தில் இருக்காங்க, அவங்க ஸ்டார் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஸ்டார்டம் வேல்யூ அவங்க மேலே போய் விழுகுது. எல்லாமே ஓகே தான், புகழ், பணம், ஸ்க்ரீனில் நடிக்கும்போது சினிமா மாஸ் என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில் நடிக்கும்போது அந்த பேரெல்லாம் அவங்களுக்கு வருது, புகழெல்லாம் வருது, பணமெல்லாம் வருது, எல்லாமே வருது. ஆனால் அவங்கள வந்து நம்ம ஒரு மனிதர்களாக மதிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு மதிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு 150 பேருக்கு முன்னாடி நடிக்கிறாங்க, இல்லை ஒருத்தரோட லவ் சீனில் நடிக்கக்கூடும், எப்படி வேணாலும் நடிக்கக்கூடும். ஆனால் இத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க நடிக்கிறாங்க பாருங்கள், அதுவே அவங்களுக்கு ஒரு அழுத்தம். அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உணர்வுகள் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்க தவறும் போது ரொம்ப கஷ்டம். நான் இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். சில்க்குன்னு ஒரு பெரிய நடிகை இருந்தாங்க. அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு டச்சப் கேர்ள், ஒரு ஆந்திராவில் ஒரு சின்ன குக்கிராமத்துலேருந்து வந்தவங்க வந்து அவங்க ஒரு நடிகையை அறிமுகப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய உச்சத்தில் மிகப்பெரிய பாப்புலாரிட்டி, பணம் புகழ் எல்லாம் மீறி சில்க் சுமிதான்னு சொன்னால் இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு உச்சத்தை அடைந்த நடிகை ஒரு காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? நீங்கள் அவங்க இறந்துட்டாங்கங்கிறது மட்டும்தான் நமக்கு செய்தி, இறந்துட்டாங்கிறது நமக்கு செய்தி, ஓகேவா? ஆனால் அது காரணமாக என்னவாக இருக்கும்? அப்போ அந்த காரணத்துக்கு பின்னாடி என்னென்ன பின்னணிகள் இருக்கும்? அவங்களுக்குள்ள ஒரு இவ்வளோ பணம், புகழ், காசு எல்லாமே இருந்து எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு உச்சத்தில் இருக்கிற சூழ்நிலையிலேயே அவங்க வந்து தன்னை எப்படி சொல்கிறது, தன்னை இறந்து போகிறாங்கன்னும் போது அதுக்கான உள்ள காரணம்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்குள்ள எவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா, நம்ம வந்து அவங்கள வந்து நடிகையை வந்து பொதுவாக மதிக்காமல் பண்ணுறோம். நடிகையை மதிக்கணும். நடிகையும் ஒரு பெண், அவங்களுக்கும் ஆசை பாச உணர்வு, ஃபேமிலி, புருஷன், பொண்டாட்டி, குழந்தை குட்டிங்க, பேரம்பேத்தி எடுக்கணும், அது இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கும். நடிகர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நடிகர்கள் எல்லாமே அப்படி தான். நம்ம அதை மீறி அவங்க வேறு என்னமோ நினைக்கும் போது தவறான பார்வை அப்படி பார்க்கக்கூடாது. ஓகே சார், கண்டிப்பாக சார். ஆக்ட்ரஸ் சாந்தி பிரியா பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி.